பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணோம். அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸெல்லாம் வந்து டைம் கணக்குக்கு தான் வரும். அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே வந்தது பாஞ்சாலி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அதுவும் சரிதான் மல்லிகா. ஆனால் வயசாயிடுச்சா, என்ன பண்ணுறது? ரொம்ப நேரம் நிற்க முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குது. வயசாயிட்டாலே எல்லா பிரச்சனையும் வந்துடுது. அதுக்கு தான் சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வரப்போகிற மாதிரி பார்த்துப்பா. நல்லபடியாக சம்மந்தமும் அமைஞ்சிடுச்சு. உன் பேத்தி நீ என்னை பார்த்துக்க போகிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா பாஞ்சாலி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் வந்து எல்லாரையும் நல்லா கவனிப்பா. சும்மா சொல்ல தேவையில்ல, அதுவும் தெரிஞ்சவங்க தான், நம்ம சொந்தக்காரவங்க தான், அதனால நல்லா கவனிப்பா. ஆமாம்மா, நல்லா உங்களை பார்த்துப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் அப்பாகிட்ட பேசுங்க. பேசிவிட்டு நல்லா போய் பார்த்து ஜாதகம் பார்த்துட்டு சீக்கிரம் நிச்சயம் வச்சுட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம்மா. சரிம்மா, சரி நான் அப்பாகிட்ட வந்து பேசிட்டு உனக்கு சொல்கிறேம்மா என்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும்ன்ட்டு. சரிங்களா? சரிங்கம்மா. வாங்க வாங்க, பஸ் வருது, ஏறலாம் வாங்க. அம்மா அங்கே இடம் இருக்குது பாருங்கள், நீங்களும் அத்தையும் அங்கே உட்காருங்கம்மா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரிம்மா, சரி நீங்கள் உட்காரு, நானும் மல்லிகாவும் அங்கே உட்காந்துக்கிறோம்மா. பரவாயில்ல பாஞ்சாலி, நம்ம நேரம் வந்தவுடனே பஸ்ஸு கிடச்சிச்சு, சீட்டும் கிடச்சிருச்சு. ஆமாம் மல்லிகா, நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் எங்கே இடம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு. பரவாயில்ல, இடம் கிடச்சிச்சு. கிட்டேயா இருந்தால் நம்ம கார்லேயே போயிருக்கலாம், ரொம்ப தூரமாக இருக்கா. பையனும் கொஞ்சம் வெளி வேலையாக போயிட்டான். பையன் இருந்தால் கார் ஓட்டுவான், அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால தான் சரி பஸ்லேயே போகலான்ட்டு வந்தேன், இல்லைன்னா உங்களை கார்லேயே கூப்பிட்டுட்டு போயிருப்பேன். அது ஒன்றும் பரவாயில்ல பாஞ்சாலி, நமக்குலாம் பஸ்ஸில் போயிட்டு பழக்கம் நிறையாவே இருக்குது. உனக்கு தான் புதுசுன்னு நினைக்கிறேன். எனக்கு புதுசுலாம் இல்லை, இப்போ வயசாகிடுச்சுல்ல, அதனால அதிகமாக பஸ்ஸில் போக முடியல மல்லிகா. அப்புறம் முன்னே காசு பணம் இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் பஸ்ஸில் தானே போகணும், இல்லாத முன்னாடிலாம். இப்போ காசு பணம் வந்தோடனே பஸ்ஸை மறந்துட முடியுமா? வயசாகிடுச்சு, அவ்வளோ தூரம் பஸ்ஸில் ஏறி இறங்க முடியல, அதனால தான் காரில் போகிறது, வேறு ஒன்றும் இல்லை மல்லிகா. டிக்கெட் எங்கே போகணும்? விருதாச்சலம் போகணும். எவ்வளோ? 10 ரூபாம்மா. என்ன டிக்கெட்மா? கொடுங்க. இருமா, நான் எடுக்கிறேன். நம்ம 3 பேத்துக்கும் டிக்கெட்டு, நீ வைமா காசு. பரவாயில்ல, இருக்கட்டுங்கம்மா, நானே எடுக்கிறேம்மா. ஃபஸ்ட்டு யாருன்னா ஒருத்தவங்க டிக்கெட் எடுங்கம்மா, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு. இந்தாங்க 3 விருதாச்சலம் தாங்க. இந்தாம்மா 3 டிக்கெட்டு. அம்மா விருதாச்சலம் கேட்டது யாருமா? விருதாச்சலம் வந்துருச்சு பாருங்க, இறங்குங்க. அதுக்குள்ளே வந்துருச்சு. ஆமாம்மா, நீங்கள் ஏறினது கவர்மெண்ட் பஸ் இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துருச்சு. சரியா? இறங்குங்க. வா மல்லிகா. பரவாயில்ல, வண்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துச்சு. நான் கூட லேட் ஆகும் தான் நினச்சேன். ஆமாம்மா, நானும் அதான் நினச்சேன். பரவாயில்ல, 50 ரூபா டிக்கெட் இல்லை, அதான் சீக்கிரம் வந்திருப்பாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினா இடமும் கிடச்சிருக்காது, கொஞ்சம் லேட்டாக போயிருப்போம். பரவாயில்ல, இந்த பஸ்ஸில் ஏறினதுனால சீக்கிரம் வந்துட்டோம். வீடு எவ்வளோ தூரம் நடக்கவே முடியலை. கிட்ட வந்துட்டோம் பாஞ்சாலி, இன்னும் பக்கத்தில் தான் போயிடலாம். வீடு வந்துருச்சு போல, இதோ நிற்கிறா பாரு ராணி. இதான் வீடுன்னு நினைக்கிறேன், இதோ நிற்கிறா பாரு. வாங்க மல்லிகாத்தை, வாங்க பாஞ்சாலி அம்மா, வாங்க வசனி அக்கா, வாங்க. அடி, வீடு எவ்வளோ தூரம், ஆட்டோவும் கிடைக்கவே இல்லை, அதனால நடந்தே வந்து. ஆமாத்த, இது வீடு கொஞ்சம் உள்ளால இருக்கா, அதனால் ஆட்டோ அதிகமாக வராதுன்ட்ட. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்களா ராணி? அக்கா இங்கே தான்க்கா. அம்மா, பொண்ணு பேத்தி மருமகளாம் காணும். கிளம்பிட்டு இருக்காங்கம்மா, அதை வந்துடுவாங்க, இருங்கம்மா கூப்பிட்றேன். சந்தியா. இதோ வரேம்மா. வாங்க பங்கஜம் பாட்டி, வாங்க மல்லிகா பாட்டி, வாங்கம்மா, வாங்க வசந்தியம்மா. வாங்க எல்லாம் உள்ள வாங்க. எங்கம்மா பேத்தியை காணும்? இங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தா. இதோ வருவா, அதோ கூப்பிட்றாருங்க. இதோ வந்துட்டா பாட்டி, இவ தான் பாட்டி. பரவாயில்லம்மா, ஒரு வயசுல நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா போல, நான் பாப்பாவை கவனிக்கல. சரிம்மா, அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சுல, கேக் வெட்டலாம்ல? வெட்டலாங்கப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ஹர்ஷினி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பேத்தி. ஹாப்பி பர்த்டே செல்லம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பேத்தி. ரொம்ப சந்தோஷம் அத்தை அம்மா, கூப்பிட்டதுக்காக எல்லாம் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அம்மா இப்படி சொல்கிற, இதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே? ஆமாம்மா, இதே போல் அடுத்து நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, அதே நீங்கள் தான் வந்து முன்னாடி இருந்து சிறப்பாக நடத்தணுமா? கண்டிப்பாக அம்மா. கண்டிப்பாக அத்தை.
இந்தாம்மா இந்த கவரை வாங்கிக்கோமா. ஆமாம் இந்த கவரையும் வாங்கிக்கோமா. சரிங்கம்மா, சரி நீங்கள் இருந்து சாப்பிட்டு போங்கம்மா. அம்மா சரி நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணா, நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் கிளம்புறோம்மா. சரிம்மா போயிட்டு வரோம்மா. சரி நாங்களும் கிளம்புறோம், பார்த்துக்கோங்கண்ணே. பரவாயில்ல சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா செஞ்சுருந்தாங்க. இவங்களாம் செஞ்சாங்களா இல்லை ஆள் வச்சு செஞ்சாங்களா தெரியல. இவங்களே வேணா நம்ம பேத்தி கல்யாணத்துக்கு விசாரிச்சு பார்ப்போம். சரி மல்லிகா, சரி இதோ பஸ் வருது பாரு, வாங்க பஸ்ஸில் ஏறலாம். சரி அத்தை, அம்மா நீங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துக்கோங்க, நான் அந்த சீட்டில் உட்காந்துக்கிறேன். அம்மா சரி பார்த்து உட்காரு. ஒரு வழியாக ராணி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சு, மொய்யும் செஞ்சாச்சுப்பா. ஏதோ ஒரு பெரிய வீடுவான மாதிரி இருக்குது, பாரமே குறைஞ்ச மாதிரி. ஆமாம் மல்லிகா, இதுக்கே இப்படியா? இதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டா அதுக்கு வர அலையணும். நான் வர தனியாலாம் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. பார்ப்போம். வீடு அதெல்லாம் பார்த்துக்கலாம், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். நல்லா கூட இருக்கும்ல, கூட மோட வேலை செஞ்சு சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி மல்லிகா, அப்புறம் உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்ல, சரி பார்ப்போம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்து செஞ்சால் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆமாம் பாஞ்சாலி. டிக்கெட் எங்கம்மா போகணும்? வடலூருக்கு 3 டிக்கெட் தாங்க. ஒரு டிக்கெட் 50 ரூபாம்மா, 3 பேருக்கு 150 ரூபா. வாங்கண்ணே. யாரும்மா வடலூர் கேட்டது? ஸ்டாப்பிங் வந்துச்சு பாருங்க, இறங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.